ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 9 சொற்றொடர் அமைக்க, அதுதான் பார்க்க போகிறோம். சொற்றொடர் அமைக்க அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில சொற்கள் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த சொற்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கும். நீங்கள் அந்த சொற்கள் அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது ஒரு அழகான சொற்றொடர் கிடைக்கும். சொற்றொடர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வாக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடியது. இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி 9 சொற்றொடர் அமைக்க, அதுதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வீடியோகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்பலாம். வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும். இறுதியில் அனைத்து வினாக்களுக்குமான விடைகள் என்பது சொற்றொடர் அல்லது வாக்கியமாக அமைந்தவை. அனைத்தும் உங்களுக்கு விடைகளும் கொடுக்கப்படும். வாங்க சொற்றொடர் அமைக்க பகுதி 9 பார்க்கலாம். இன்று நாம் சொற்றொடர் அமைக்க பகுதி 9 அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் பார்க்கக்கூடிய முதல் வினா, அதற்கான சொற்கள் பல காட்டில் உள்ளன மரங்கள். இந்த சொற்களை வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு அழகான ஒரு சொற்றொடர் கிடைக்கும். அந்த சொற்றொடர் தான் விடையாக அமையக்கூடியது. சொற்றொடரை கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த சொற்றொடரை விடையாக கமெண்ட் பாக்ஸிலும் எழுதி அனுப்பலாம். உங்கள் விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் நேசிக்க, இயற்கையை, வேண்டும். இந்த 3 சொற்களையும் சற்று இடமாற்றி சரியாக வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு அழகான ஒரு சொற்றொடர் அல்லது வாக்கியம் கிடைக்கும். அதுதான் விடையாக அமையக்கூடியது. நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸிலும் எழுதி அனுப்பலாம். அதே நேரத்தில் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் 1 தமிழ்மொழி இனிமையான. இந்த சொற்கள் அனைத்தும் மாறி மாறி உள்ளன. இந்த சொற்களை வரிசைப்படுத்தும் பொழுது சரியான ஒரு சொற்றொடர் கிடைக்கும். அந்த சொற்றொடரை தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். சொற்றொடரை கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். சொற்றொடர் அமைக்க பகுதி 9 அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் முன்னேற்றம், உழைத்தால் அடையலாம், கடினமாக. இந்த 4 சொற்களையும் இடம் மாற்றி வரிசை முறையில் அமைத்தால் ஒரு அழகான ஒரு சொற்றொடர் கிடைக்கும். அதுதான் விடையாக அமையக்கூடியது. அவ்வாறு நீங்கள் விடையை கண்டுபிடித்தால் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் 1 தொன்மையான, மிகவும், தமிழ்மொழி. இந்த சொற்களை அதற்குரிய இடத்தில் சரியான முறையில் வரிசைப்படுத்தினால் சரியான விடை நமக்கு கிடைக்கும். சரியான விடை என்பது சரியான சொற்றொடர் ஆகும். விடைகளை கண்டுபிடித்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். சொற்றொடர் அமைக்க பகுதி 9 அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் பொறுமை, தேவை, வாழ்க்கையில். இந்த 3 சொற்களும் அதற்குரிய இடத்தில் இல்லாமல் சற்று வேறு இடத்தில் அமைந்துள்ளன. சரியான முறையில் இந்த 3 சொற்களையும் வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு சரியான சொற்றொடரான விடை கிடைக்கும். நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். உங்கள் விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். இதுவரையில் நாம் சொற்றொடர் அமைக்க பகுதி 9 அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். விடைகள் என்பது சொற்கள் வரிசை முறையில் அமைந்து சொற்றொடர்களாக இருக்கும். அவ்வாறு சொற்றொடர்களான விடைகளை பார்க்கலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸிலும் எழுதி அனுப்பலாம். இதுவரையில் சொற்றொடர் அமைக்க பகுதி 9 அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது விடைகளை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் இன்று பார்த்த முதல் வினாவிற்கான சரியான சொற்றொடர்
காட்டில் பல மரங்கள் உள்ளன என்பது அனைத்து சொற்களும் சரியாக அமைந்து சரியான சொற்றொடராக உள்ளது. நீங்கள் கண்டுபிடித்த விடை இவ்வாறு உள்ளதா என்பதனை அறிந்து கொள்வதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடையுடன் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளையும் ஒப்பிட்டு பார்த்து அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்த்த வினாவிற்கான சரியான சொற்றொடர் இயற்கையை நேசிக்க வேண்டும். இந்த 3 சொற்களும் அதற்குரிய இடத்தில் அமைந்து சரியான சொற்றொடராக அமைந்துள்ளது. எனவே இயற்கையை நேசிக்க வேண்டும் என்பது இங்கு விடையாகும். நீங்கள் கண்டுபிடித்த விடையை இதனுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சரியான சொற்றொடராக அமைந்த விடை இதுதான். தமிழ்மொழி இனிமையான ஒன்று. அதாவது சொற்கள் அனைத்தும் சரியான முறையில் வரிசைப்படுத்தப்பட்டு சொற்றொடராக உள்ளது. எனவே விடை என்பது தமிழ்மொழி இனிமையான ஒன்று என்பது சரியான சொற்றொடரான விடை ஆகும். சொற்றொடர் அமைக்க பகுதி 9 அதற்குரிய அடுத்த வினாவிற்கான விடையான சரியான சொற்றொடர் கடினமாக உழைத்தால் முன்னேற்றம் அடையலாம் என்பது சரியான சொற்றொடர் ஆகும். 4 சொற்களும் அதற்குரிய இடத்தில் அமைந்து விடையாக அமைந்துள்ளது. எனவே கடினமாக உழைத்தால் முன்னேற்றம் அடையலாம் என்பது விடையாகும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சரியான சொற்றொடர் தமிழ்மொழி மிகவும் தொன்மையான ஒன்று என்பது சரியான சொற்றொடராக அமைந்து விடையாக அமைகிறது. எவ்வாறெனில் அனைத்து சொற்களும் அதற்குரிய இடத்தில் அமைந்து வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்து சரியான சொற்றொடராக அமைந்துள்ளது. எனவே இது விடை ஆகும். சொற்றொடர் அமைக்க பகுதி 9 அதற்குரிய இறுதியான வினாவிற்கான சரியான சொற்றொடர் வாழ்க்கையில் பொறுமை தேவை. இதுதான் சரியான சொற்றொடர். எவ்வாறெனில் சொற்கள் மாறி மாறி இருந்தன. அந்த சொற்கள் அனைத்தும் விடையில் சரியான முறையில் அமைந்து சரியான சொற்றொடராக அமைந்துள்ளது. வாழ்க்கையில் பொறுமை தேவை என்பது விடையாகும். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம். இன்று நாம் பகுதி 9 சொற்றொடர் அமைக்க அதற்குரிய வினாக்களையும் இறுதியாக சொற்றொடர்களாக அமைந்த விடைகளையும் பார்த்தோம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.